வெல்கம் டு கிராக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிசி ரிலேட்டடான ப்ரீவியஸ் டியூஷன் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சாத்துவான் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்றான் என்பதை குறிக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. மணிமேகலை. இது அடிக்கடி ரிப்பீட்டாக கொஸ்டின், ஒரு முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரோம் நாட்டவர். இப்போ வந்து தமிழ் நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ண நினைக்கிறோம். ஸோ வந்து அதை வந்து ட்விஸ்ட் வைக்கிற விதமாக ஃபஸ்ட்டு பாருங்கள் 99 + 100 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். அடுத்து பாருங்கள், எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் நெடுஞ்சாலை என அழைக்கப்படுகின்றது. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நீங்கள் திடீர்னு வந்து ஏதோ ஒரு சிறப்பு தமிழோ ஏதோ ஒரு புக்லேருந்து கேட்டுருவாங்க, பழைய புக்கில் வந்து கேட்டுருவாங்க. நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறதுக்காக. ஏன்னா நம்ம 100க்கு 100 போட்டக்கூடாது தமிழில். ப்ளஸ் வந்து தமிழில் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக கொண்டு வரணுக்காக. அடுத்து பாருங்கள், ஆன்சர் சொல்கிறேன் பாருங்கள். கன்னியாகுமரி, மதுரை இந்த இரண்டுக்கு ஊருக்கு இடையே தான் மங்கம்மாள் சாலை வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.